இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முன்கள தயாரிப்பு மாதிரி தான். ஏற்கனவே தனித்தனியா எல்லா மாவட்டத்திலையும் நம்ம சந்திப்பை நடத்திட்டோம். மொத்தமா நம்ம இப்ப இதுக்கு அடுத்த கட்ட பெரிய நகர்வுங்கிறது பிப்ரவரி 21 இருக்கிற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தான். இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். அந்த பிப்ரவரி 21 திருச்சியில் நடக்கிற அந்த மாநாட்டை நோக்கி தான் இப்ப அடுத்த நகர்வு இருக்கும். அதுல நாங்க 234 வேட்பாளரையும் அறிவிப்போம். ஒவ்வொரு ஆண்டு அறிவிப்போம். இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான மாநாடை நடத்தி அதுல அறிவிக்கிறோம். அடுத்தது களத்துக்கு அப்படியே போறது. ஏன்னா தேர்தல் மார்ச்ல வந்துடும். அதன் அடுத்த நகர்வு தேர்தல் களம் தான். அதுக்கான சந்திப்பு தான் இந்த பொதுக்குழு. இதுல சிறப்பு அறிவிக்கைகள்லாம் உங்களுக்கு தீர்மானம் அப்போ உங்களுக்கு தந்துருவோம். அதை மேடையிலையும் எங்க பிள்ளைகள் படிப்பாங்க. ஆசிரியர்கள் சிறையில போராட்டம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செவிலியர் ஒரு நல்ல அரசு என்பது மக்களின் குறிப்பறிந்து சேவை செய்யும். இந்த போராட்டங்கள் இன்னைக்கு நேற்று தொடங்கப்படலை. ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேல அது நடக்கும். ஜாக்டோ ஜியோ, போக்குவரத்து தொழிலாளர்கள், அப்புறம் எப்பவுமே வேளாண்குடி மக்களின் போராட்டம். இப்போ அண்மை காலமா கொரோனா நேரத்துல இவங்க எடுத்து அவசரமா படித்து எடுத்த பிள்ளைகள் தான் நம்ம செவிலியர்கள். அப்போ கொரோனா நேரத்துல இந்த செவிலியர்கள் எல்லா கண்களுக்கும் மருத்துவர்கள்லாம் கடவுள்கள் போலவும், இந்த செவிலியர்கள் எல்லாம் ஒரு தேவதை போலவும் இருந்தாங்க. இப்ப தேவையில்லாம தெரியுறாங்க. பணி நிரந்தரம் செய்யறாங்கிற பேர்ல தான் அவங்களை எடுத்தாங்க. இப்ப அவங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. அந்த போராட்டம் அப்படியே இங்கே துப்புரவு பொறியாளர்கள், அந்த பணியாளர்கள் எங்களை தனியார் வயப்படுத்தாதீங்க, பணி நிரந்தரம் செய்யுங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க வீதியில் நின்று போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள். அப்ப இதுல நாடே ஒரு போராட்ட களமா இருக்கும்போது நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி ஆயிருக்கு, வெறும் வார்த்தையை வெற்று வார்த்தையாயிருக்கு. அவ்வப்போது மடிக்கணினி கொடுக்குறோம், விடுபட்ட 36 லட்சம் பேருக்கு மறுபடி மகளிருக்கு ஊக்கத்தொகை, உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மக்களை ஏமாத்தி வாக்கை பறிக்கிறதுலதான் இவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில அந்த நாடு எதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்க பாக்க. இதே மாதிரி டாஸ்மார்க் பணியாளர்கள் வீதியில நின்று போறான்னா இப்படி கண்டுக்காம புறந்தள்ளுமாங்கிறது மட்டும் பாருங்க இந்த அரசு. அவர்கள் கோரிக்கையை உடனே ஏற்குமா இல்லையா? அப்ப எப்படி எதை நோக்கி நகருது ஆட்சி முறை? எதை நோக்கி நகருது? குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது. படிக்க போற பிள்ளை நீ கட்டின பள்ளிக்கூடம் சரியில்லாம தான் விழுந்து செத்துருக்கான். அவனுக்கு என்ன கொடுத்த நீ? நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து வரான்ல அந்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு நீ என்ன கொடுக்குற நீ? அப்ப எதை நோக்கி இந்த ஆட்சி முறை நகருதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையான ஆட்சி இது. இந்த கட்சிகள் தொடர்ச்சியா செய்து கொண்டு வருது. மாறி மாறி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எதிர்த்து பேசுறதும் பாருங்க. இதே போராட்ட ஆசிரியர்கள் இந்த சம வேலை சம ஊதியம் திமுக ஆட்சியில மட்டும் எழல இந்த கோரிக்கை, அவங்க ஆட்சியில எழுந்துச்சு. இப்ப நாங்க வந்தா நிறைவேற்றவன்றாங்க. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க வந்தா நிறைவேற்றுவோங்கிறாங்க. ஆனா வந்தபோது நிறைவேற்றலையே. அப்ப தேர்தல் அரசியலை நோக்கியே இவங்க குறிவிக்கிறதுனால மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுவதில்லை. வாக்கு அரசியலே இவங்களுக்கு குறியா இருக்கிறதுனால, நோக்கமா இருக்கிறதுனால வாழ்க்கையை பற்றி, மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது இல்லை.
நிக்கிறவன்லாம் யாரு? வீதியில் நிக்கிறவன்லாம் யாரு? படிச்சவன். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள். என்ன நோய் இருந்தாலும் தொட்டு அவங்களுக்கு சேவை செய்து உயிர் காக்கிற ஒரு சேவை பெண்ணை சேவை செய்கிற சேவை பெண்கள் வீதியில் நிற்கிறாங்க. அப்ப எதை நோக்கி நாடு நகருது? போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வந்துட்டான், மருத்துவர் வீதிக்கு வந்துட்டான், மீனவன் வீதியில் கத்துறான், மாணவன் கத்துறான். இங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க. வேளாண்குடி மக்கள் எங்க விளைநிலை நீங்க நாங்க விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடங்குல சேமிப்பு கிடங்குல வைங்கன்னு சொல்லி, நான் விளைய வச்ச நெல்லை வெம்பாடு விட்டு விளை வச்சு கொண்டாரன், வீதியில போட்டு முளைக்க வைக்கிறியே, இப்ப நீ எதை நோக்கி நகர்த்துற ஆட்சியை? இப்ப டாஸ்மாக் சிறக அப்படி வீதியில போடுவிய? சொல்ல. சாராயத்தை பாதுகாக்கிற நீ சாப்பிடுற உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டத்தை வீதியில போடுறியே. அப்ப ஒரே வழிதானே இருக்கு, இவங்களை தூக்கி வீதியில போடுறத தவிர வேற என்ன இருக்கு? மக்களுக்கு என்ன வழி இருக்கு கேட்டா, நாங்க அருமையான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், குறையில்லாத ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அது அதான் எப்படி பார்த்தாலும் விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படிங்கிறார் எங்க தலைவர். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறை என்பது. அதுக்கு பல சான்றுகள் வச்சு எழுதுறாரு. அதுல மாதிரி என் சமூகம் விழிப்புணர்வற்று போனதுக்கு காரணம், இது திட்டமிட்டு மொழிப்பற்ற இனப்பற்ற அழிச்சு சாதிப்பற்று மதப்பற்ற ஊட்டிடுச்சு. இரண்டாவது, மதிமயங்கி சிந்தனை இழந்து உடல் திறனற்று போகிற சாராயத்தை அரசு பொதுமைப்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் கணக்கில்லாத திரை கவர்ச்சி, சகிக்க முடியாத திரை கவர்ச்சி, கண்ணு வழியே காது வழியே போதையத்திர திரை கவர்ச்சியில மூழ்க வச்சிருச்சு. இப்ப நீங்க பாருங்க, இந்த திமுக ஆட்சிக்கு வருவது மாணவர் எழுச்சியில தான், மொழி புரட்சியில தான் வருது. மாணவர்களை இவங்க அவன் தன்னெழுச்சியா போறான் மொழி மேல இந்த பற்றில. அந்த கிளர்ச்சியை வச்சு ஆட்சிக்கு வந்தது. அதிகாரிக்கு அரியணைக்கு வந்தவன மாணவர் அமைப்பு இருந்தா ஒருவேளை நம்ம ஆட்சியை எடுத்து போறான்னா கட்டுப்படுத்த முடியாதுன்னு மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது, பள்ளியில அரசியல் பேசக்கூடாது, ஆனா சினிமா பேசலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப கல்லூரியில அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லு? அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. அதை விட்டு சினிமா பேசலாம், அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு. கல்லூரி விழாவுக்கு நடிகர், நடிகை, இயக்குனர், அங்க மேடையில எந்த எழுச்சி இதுவும் கிடையாது. மொழி சார்ந்தோ, நிலம் சார்ந்தோ, வளம் சார்ந்தோ, பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது. திரைப்பாட்டு, அதுக்கு நடனம். அப்ப இது என்ன ஆயிருதுன்னா, இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னு அது ஒரு மதமா மாறி நின்றுச்சு. வெரி பிக் ரிலீஜனா நின்றுச்சு. உங்களுக்கு புரியுதா? இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிடுச்சு. கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அதனால என்ன ஆயிருது? நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு. அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது? விழிப்புணர்வற்று என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எளிய பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், கடைசியா ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே தெரியாது. இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக நிறுத்தியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அதுல 36 லட்சம் வாக்கை தேடி போட்டு என் வாக்கு 3வது பெட்டி 4வது பெட்டியில் இருந்தது. அதுல தேடி போய் ₹1 வாக்கு காசு வாங்கல. சாதி சொன்னாங்க, மதம் சொன்னாங்க, சாராயம் தந்தாங்க, சாப்பாடு தந்தாங்க, பணம் தந்தாங்க. அதுல தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும், நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்கை கொடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா, மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, மகத்தானவர்கள் போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரு மயக்கம் இருக்கு, திரை மயக்கம் இருக்கு. அது எப்படின்னா, நீங்க பாதரச விளக்குல இந்த முழு நிலவு வெளிச்சத்தை மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க. வாசனை திரவியத்துல வண்ண மலர்களின் வாசத்தை கவனிக்க மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க. இந்த மயக்கத்துல இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் சரி பண்ணு. எங்க அப்பா நம்மாழ்வார் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது நஞ்சில்லா உணவுன்னு இருந்தானா, இயற்கை உணவுன்னு எவனா பேசினானா, ஆர்கானிக் ஃபுட்டுன்னு எங்கேயாவது இருந்துச்சா, மர செக்கெண்ணெய் கிடைக்கும்னு எந்த கடையிலாவது இருந்துச்சா? ஒரு மகன் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குனான். அது மாதிரி ஒரு மாறுதல் வரும். அது எப்ப லெனின் என்ன சொல்றாரு? இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறார். அதுக்கு சான்று இலங்கை, அதுக்கு சான்று பங்களாதேஷ், அதுக்கு சான்று நேபாள். இது சுத்தி நடந்தது. எல்லா வீட்லயும் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. என் வீடு எரியாதுன்னு நான் உறுதி தர முடியாது. எரியும். அந்த தீ தான் புரட்சி தீ. கொஞ்சம் பொறுத்துருங்க, நடக்கும்.
அதுக்குதான் நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு போறோம். இந்த தீ நாங்க தீ இல்ல, எங்க முன்னோர்கள் ஏற்றி வச்ச தீ. அது இந்த பொதுக்குழு சிறப்பு அறிவிக்கையில இருக்குது. நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஒரு ஒண்ணு சொல்ல விரும்புறோம் என் மக்கள்கிட்ட. உங்களின் குறை கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் இல்ல, அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள். நாங்க நினைக்க பிறந்தது இல்ல, நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள். அதனால இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு காரணம் இது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சுதான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க கவனிக்கல, ஆனா இந்த வாட்டி நீங்க கவனிக்காம இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் பிரச்சனை, இதுக்கு இதுதான் காரணம், இந்த வாரி இதுக்கு தீர்வுன்னு என்ன பண்ணுவேன்னா போட்டு காட்டுவேன். அப்ப நீ படமா பார்த்தா, நீ படம் பார்த்து கெட்டு போயிட்டு, நான் ஒரு படம் காட்டுறேன் பாருன்னு காட்டுவேன் இந்த வாட்டி. அது கொஞ்சம் பொறுத்துரு, சொல்ல முடியாது. பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுரும் பாருங்க. இல்ல, பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா, அதுதான் தவறு. அதை மாத்துறதுக்கு தான் இப்ப 3ஆம் தேதி கூட்டம் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நீ என்னவோ அவர் தான் பெரியாருன்னு, நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார், அங்கிட்டு நில்லு. என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார், என் பக்கவா. புரியுதா உனக்கு? இந்த உட்கார்ந்துருக்கா பத்தியா, இவ யாருன்னு தெரியுமா? முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதத்தோட பேத்தி, காஞ்சிபுரத்துல போட்டிடுறான். நீ என்ன பேசுக்க? இது யாரு தெரியுமா? என் மக, என் இனக்காவலன் பிரபாகரன், வனக்காவலன் வேறு வீரப்பனுடைய மக. சும்மா அது பண்ணிட்டு கூடாது. எனக்கு இங்க பாரு, என் மொழி காக்க, இனம் காக்க, என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார். நீ வந்து பாரு, நீ பெரியாரை போற்றுவோம். அது என்ன சொல்றது? பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராய் இரும்பை தரும். யார் பெரியார்? செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்யாதார். இப்ப நீங்க சொரியார் பார்த்து சொல்றீங்க பாத்தீங்களா, அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார்? நீ 3ஆம் தேதி வரை காத்துரு. அவர் எல்லாரையும் போற்றுன்னா, நான் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை, தமிழின் மகன், என் தாயை ஒழிக்கணும்ன்ற. என்னடா தமிழை மட்டும் படிக்காதடா, ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா. அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா. தமிழை மட்டும் படிக்காத, ஆங்கிலத்தையும் படிச்சுக்க. இதான் எல்லாரும் பேசுனது. அதுல என்ன இருக்கு? தாய்ப்பால் பைத்தியங்களே, உலகமே சொல்லுது தாய்ப்பால்ல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது, தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான். நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற. உங்களுக்கு புரியுதா? தாய்மொழி கல்லாத, அதுல என்ன இருக்குது தாய்மொழியில? அது சனியே, அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா. நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே. உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேட்கறதுக்கு நீங்க யாரு? காட்டுமிராண்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, உங்க திராவிட இயக்கத்தின் 2.0 தலைவர் தானே சொல்றாரு. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ். அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா? அறகுற என்னது பேச்சுக்கிற நீ? அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய? தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இவர் கன்னடர், அப்ப அதுல இருக்கா? இவர் தெலுங்கர், அதுல இருக்கா? இவர் மராட்டியர், அதுல இருக்கா? இவர் குஜராத்தி, அதுல இருக்கா? இது மலையாளத்துல இருக்கா? தமிழ்ல மட்டும்தான் இல்லையா? என்ன இல்ல தமிழ்? என்ன இல்ல தமிழ்ல? உலக மொழிகளின் தாய் தமிழ். அப்ப இத்தனை உலக பேரறிஞனும் போற்றிய மொழி, உலகத்தின் முதல் மொழி. அதை அழினா என்ன பண்றது? என் தாய்மொழியை அழிக்க சொன்னவனை அழிக்கிறதா மான தமிழன்.